சன்லேண்ட் தீபஜோதி பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய், இது தெய்வீகத்தின் அடையாளம். உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்தனிக் ஹெல்த் கேர். சுற்றுலா பிரியரா நீங்கள்? உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. முழு நேரமும் யாரும் இல்லை. ஸோ எல்லாம் வந்து வேறு வேறு தொழில் ஈடுபட்டிருக்கோம். இந்த கடமைன்னு வந்துருச்சுன்னா நாங்கள் வந்து முதல் முக்கியத்துவம் நாங்கள் இந்த உரிமை மேலத்துக்கு தான் கொடுப்போம். இது வந்து எங்களுக்கு தொழில் இல்லை, எங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை, இது வந்து எங்களோட கடமை. நிறைய பேர் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த கலை வந்து அழியக்கூடாது, மீண்டும் இன்னும் பெருகணும். இந்த வாசலில் நில்லோ இல்லை அந்த முன்னுக்கு நின்று அவரை பார்த்தாலே போதும், அப்படியே உருகி எங்களோட அனைத்து கஷ்டங்களும் வீங்கி விலகி போயிடும். சில டைமில் நாங்கள் வாசிப்போம், அருள் வந்து ஆடுவாங்க, அவங்களுக்கே அறியாமல் வந்து ஆடுவாங்க. பொருள்லாம் எடுத்து வாசிக்கிறப்ப நம்மளோட மனசு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பால் கூடம் சுமந்து வருவார், உனக்கு பாலாலே அபிஷேகம் செய்வார், வேல் வேல் வெற்றி வேல் முருகாவுல் திருவடி தரிசனம் தாருமையா. முருகனை பற்றி பாடுறது, அவரை பற்றி வர்ணிச்சு பாடுறதுனால நம்ம மனசு கஷ்டம்லாம் பறந்து போயிடும். சொல்ல வாய்ப்பே இல்லை, வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கு. அரோகரா. வணக்கம். வணக்கம்ண்ணா. பத்துமலை முருகன் கோயிலில் நீங்கள் வாசித்து வந்ததை பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த வாசிப்பும் பாரம்பரியமும் இந்த பத்துமலை உங்களோட கனெக்ஷனும் அதை பற்றி சொல்லுங்கள். இந்த பாரம்பரியம் வந்து நாங்கள் தொண்டு தொட்டு நாங்கள் செய்கிறோம். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா எல்லாருமே அவங்களோட வம்சாவளியாக செஞ்சுட்டு வரோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்தமாரி மலேசியாவில் இதுமாரி பத்துமலை திருத்தலத்தில் எங்களுக்கு வந்து இந்த கிடைச்ச இந்த அபூர்வமான இந்த கலைக்கு நாங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. அதே மாதிரினா நீங்கள் முழு நேரம் இந்த கலையில் ஈடுபட்டுருக்கீங்களா, இல்லை வேறு தொழிலில் இருக்கீங்களா? எப்படி? நாங்கள் எல்லாம் வேறு வேறு தொழிலில் ஈடுபட்டிருக்கோம். முழு நேரமும் யாரும் இல்லை. ஸோ எல்லாம் வந்து வேறு வேறு தொழில் ஈடுபட்டிருக்கோம். ஆனால் இந்த கடமைன்னு வந்துருச்சுன்னா நாங்கள் வந்து முதல் முக்கியத்துவம் நாங்கள் இந்த உரிமை மேலத்துக்கு தான் கொடுப்போம். இது வந்து எங்களுக்கு தொழில் இல்லை, எங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை, இது வந்து எங்களோட கடமை. எந்த குறிப்பிட்ட நாட்களில் இந்த வாத்தியம் வாசித்துக்க கோயிலுக்கு வருவீங்க? என்னென்ன நாட்களில் வாசிப்பீங்க? வாசிப்பு வந்து பார்க்கணும், திருவிழா டைமு, இந்தமாதிரி தைப்பூசம் டைமு. இப்போ தைப்பூசம் தவிர்த்து மித்த இடத்துக்கும் நாங்கள் போயிருக்கோம். அது மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு விசேஷம் நடக்கும். ஸோ அந்த இடத்துல அந்தமாரி இடத்துலையும் நாங்கள் போய் வாசித்து கலந்துட்டு இருக்கோம். இப்போ இருக்க ஜென்ரேஷனில், மாடர்ன் ஜென்ரேஷனில் நம்மளோட இந்த கருவிகளுக்கெல்லாம் வந்து அதோட பயன்பாட்டு கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டே வருது. அடுத்த ஜென்ரேஷன் இதை எப்படி பார்க்குறாங்க, எப்படி இதை அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு நினைக்கிறீங்க? உண்மைதான், இது வந்து ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ மலேசியாவில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் நிறைய பேர் இந்த கலையில் வந்து ஈடுபட்டு நிறையா விதத்தில் வராங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கும் நாங்கள் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேர் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த கலை வந்து அழியக்கூடாது, மீண்டும் இன்னும் பெருகணும். நிறைய பேர் வரவேற்கிறோம். அதனால் வந்து இன்னும் பெருகணும் அந்த கலை. முருகனுக்காக வாசிக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கும் முருகனுக்கும் உள்ள அந்த பந்தத்தை பற்றி சொல்லுங்கள். எங்களுக்கும் முருகனுக்குள்ள பந்தம்னா அது சொல்ல வேண்டிய இல்லை, அவ்வளோ பெரிய அழகான ஒரு பந்தம். ஒரு கிடைச்சது எங்களுக்கு வெறும் பெரிய பிரசாதம் மாரி. எங்களுக்கு இந்த வாசலில் நில்லோ இல்லை அந்த முன்னுக்கு நின்று அவரை பார்த்தாலே போதும், அப்படியே உருகி எங்களோட அனைத்து கஷ்டங்களும் வீங்கி விலகி போயிடும். இந்த பொருள் எடுத்து எங்கள் தோளில் மாட்டினாலே எங்களோட கஷ்டம், எங்களோட வலி எல்லாமே மறந்து போயிடும். அந்த அளவுக்கு எங்களுக்கு முருகன் வந்து எந்த வருஷம் நாங்கள் வாசிக்கிறோம், எந்த வழியும் எங்களுக்கு அவர் கொடுத்ததில்லை. நீங்கள் வாசிக்கிறத பார்த்து பொதுமக்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி ரசிக்கிறாங்க? ஓகே, இந்த மலேசியா மக்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த தைப்பூச டைம்லையும் சரி, இந்த திருவிழா விழாக்கால டைம்லையும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. சில டைமில் நாங்கள் வாசிப்போம், அருள் வந்து ஆடுவாங்க, அவங்களுக்கே அறியாமல் வந்து ஆடுவாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே வர மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால. இங்கே பத்துமலை முருகன் கோயில் இங்கே வாசிக்கிற அந்த சிறப்பு பற்றி எப்படி, என்னென்ன நாட்கள் வாசிப்பீங்க, எந்த காரியத்துக்காக வாசிப்பீங்க? ஓகே, இந்த டைமில் வந்து பத்துமலை திருத்தலத்தில் வந்து தைப்பூசத்துக்கு மட்டும் நாங்கள் வாசிக்கிறதில்ல. பங்குனி உத்திரம் இல்லை சித்ரா பௌர்ணமி இங்கே காவடியில் நடக்கும், அதுக்கும் நம்ம வாசிப்போம். குழு உருவான விதம் எப்படி? ஓகேண்ணா, இப்போ இதில் வந்து 2 குழு இருக்கோம். நாங்கள் ஒன்று ஸ்ரீ ஜெயராம் உரிமை மேளம், இன்னொன்று வந்து ஸ்ரீ பஞ்சபக்தரா உரிமை மேளம். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து அண்ணன் தம்பி மாரி. அவங்களுக்கு என்ன நாங்கள் ஒன்று போவோம், எங்களுக்குன்னா அவங்க ஒன்று வந்துடுவாங்க. உங்களுக்கு இந்த வாத்தியங்கள் வாசிக்கும் போது உங்கள் மன சந்தோஷம் எப்படி இருக்கும்? அது குறிப்பாக கோயிலில் பத்துகேவில் வந்து வாசிக்கும் போது உங்கள் மனசு எப்படி இருக்கும்? வெளியே வீட்டிலேருந்து கிளம்புறப்ப நிறைய பிரச்சனை, ஆளுக்கு எல்லாத்துக்கும் அனைவருக்கும் பிரச்சனை இருக்குது.
ஸோ வீட்டிலேருந்து கிளம்புறப்ப இந்த வேஷ்டி எடுத்து இந்த சட்டையை எடுத்து நம்ம மடித்து வைக்கிறப்ப அது ஒரு தனி ஒரு ஃபீல் வரும். ஸோ இங்கே வந்த கையோட நம்ம அந்த பொருள்லாம் எடுத்து வாசிக்கிறப்ப நம்மளோட மனசு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். முருகனை பற்றி பாடுறது, அவரை பற்றி வர்ணித்து பாடுறதுனால நம்ம மனசு கஷ்டம்லாம் பறந்து போயிடும். சொல்ல வாய்ப்பே இல்லை, வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது. உங்களோட தனிப்பட்ட ஒருத்தவங்களோட வீட்டில் குடும்பத்தில் முருகன் வந்து எவ்வளோ நெருக்கமானவர், எப்படி அவரை வழிபடுறீங்க? வருஷம் நாங்கள் வந்து எங்களுக்குன்னு வீட்டில் நாங்கள்லாம் படம் வச்சுருப்போம், முருகன் படம் வச்சுருக்கோம், செலவு வச்சுருக்கோம். அவருக்குன்னு தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி அவருக்குன்னு தனியாக ஒரு பூஜைகள் போட்டு தான் நாங்கள் இந்த 10 மலைக்கு வருவோம். பால் குடம் எடுப்போம், காவடி எடுக்கிறாங்க. நாளைக்கு அவர் வந்து காவடி எடுக்கிறாரு, நாளைக்கு ராத்திரி 11 மணிக்கு. ஸோ ஆளுக்காள் நம்ம வந்து எங்களோட முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய வேண்டுதலையும் இந்த டைமில் நாங்கள் வந்து முருகனுக்கு வந்து சமர்ப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் வந்து குறிப்பாக இந்த இசையை எடுத்ததுக்கப்புறம் முருகனுக்காக நீங்கள் வாசிக்கிறதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள், அற்புதம், எனக்கு முருகன் வழிபாட்டு பண்ணும்போதுக்கப்புறம் அவர் எனக்கு இதெல்லாம் பண்ணார் அப்படின்ற விஷயங்களை பற்றி எதாவது சொல்லுங்கள். எங்கள் வாழ்க்கையில் இந்த கலைத்தொழில் இருக்கிறப்ப நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு நல்லது. வெளியூர்லேருந்து கூட எங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்குறாங்க, அங்கே வந்து வாசிக்க முடியுமா, பக்கத்தில் இருக்கிற தாய்லாந்து, சிங்கப்பூர், இதில் கூட எங்களுக்கு வந்து எங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு யூடியூப்பில் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்துட்டு எங்களை வந்து கூப்பிட்றாங்க. இப்போது உங்களுக்கு இந்த தமிழர்களோட வாத்தியம் இதை வந்து நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகிறீங்க, நீங்கள் வந்து கையில் எடுத்திருக்கீங்கன்ற போது அது எப்படி உங்களுக்கு எப்படி என்ன உணர்வு கொடுக்குது? ஓகே, இந்த ஜென்ரேஷனோட இது முடியறதில்ல, அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் இதை. ஸோ பார்க்குற மக்கள் அனைவரும், மலேசியா மக்கள், இப்போ எங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி அவங்களுக்குலாம் பிள்ளை இருக்குது, அவங்க பிள்ளைங்களுக்கும் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறோம். சின்ன வயசு தான் அவங்களுக்குலாம், அவங்க பிள்ளைங்களுக்கும் நாங்களாம் வந்து கற்றுக் கொடுக்குறோம். அவங்களும் அந்த பொருளை கையில் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது சொல்ல வேணாம், தாராளமாக போயிடும். மலை மேல் அமர்ந்து கொண்டிருப்பான் பக்தர்களை நீயும் கண்டிருப்பாய், மலை மேல் அமர்ந்து கொண்டிருப்பாய் பக்தர்களை நீயும் கண்டிருப்பாய், பால் குடம் சுமந்து வருவார் உனக்கு பாலாலே அபிஷேகம் செய்வார், பால் குடம் சுமந்து வருவார் உனக்கு பாலாலே அபிஷேகம் செய்வார், வேல் வேல் வெற்றி வேல் முருகாவுல் திருவடி தரிசனம் தாருமையா, வேல் வேல் வெற்றி வேல் முருகாவுல் திருவடி தரிசனம் தாருமையா, வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. வெள்ளிரதம் மேதமர்ந்த என் குருநாதா ஐயா சரவண பவ செந்தூரின் சண்முக வேலா, வெள்ளிரதம் மேதமர்ந்த என் குருநாதா ஐயா சரவண பவ செந்தூரின் சண்முக வேலா, வடிவேலா சிவபாலா உன்னை காண ஓடி வந்தோம், வெற்றி தரும் ஆண்டவனே பழனி ஆண்டவா, கஷ்டம் நீக்கி அருள் புரிவாய் தீனதயாளா, வெற்றி தரும் ஆண்டவனே பழனி ஆண்டவா, கஷ்டம் நீக்கி அருள் புரிவாய் சூரசம்ஹாரா, வெற்றிவேல் முருகனுக்கு பன்னிரு வெளி அழகை முருகா பார்த்தால் பசி வருமா, உன் கனிமொழிவாய் தமிழை முருகா கேட்டால் துயர் வருமா, கண்ணிரண்டிருந்தென்ன உள் கதிர்வேல் அழகை பாராமல், காலிரண்டிருந்தென்ன உள் குன்றத்தில் வந்து சேராமல், ஒரு மரமானாலும் பலர் முதிச்சோலை மரமாவேன், பொன்னானாலும் ஓமென்றொழிக்க சொல்லாவேன், அறுசுவையானாலும் பஞ்சாமிருத சுவையாவேன், தமிழேற்றானாலும் திருப்புகழ் விளங்க கேட்பாவே, அருள் உண்டானாலும் முருகல் அருளால் பூவாவேன், நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். உங்கள் குழு சார்பாக யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு இசையை கொண்டு செல்றதுக்கு உங்களுக்கு உதவி இருக்காங்க, நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் அவங்க தாத்தா அப்பா வழியில் இந்த கலை வந்து எங்களுக்கு கிடச்சிது. முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். அடுத்து வந்து எங்களை ஊக்குவிச்சு நாங்கள் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நாங்கள் இந்த கலையில் இருக்கோம். இன்னொன்று எங்களை ஊக்குவிச்சு வந்தது வந்து ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் உரிமை மேளம், அவங்க வந்து ஸ்னோம்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அந்த குரூப்புக்கு எங்களால் முடிஞ்ச நன்றி கடன் இது மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நாங்கள் முன்ன செட்ட ஆரம்பிக்கிறப்ப எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்து அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப நன்றிகளை அவங்களோட வாழ்த்துக்களை எங்களுக்கு தெரிவித்து அவங்க நேரத்தையும் ஒதுக்கி எங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து ஈடுபாடு கொடுத்து அவங்க செஞ்சதுக்கு ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் உரிமை மேளத்துக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதேமாரி ஸ்ரீ பஞ்சபக்தரா உரிமை மேளம்
மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து மக்களுக்கும், மலேசியா மக்களுக்கும், எங்களை சப்போர்ட் பண்ண அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதேமாரி இந்த பத்துமலை முருகன் தலத்திலிருந்து ஸ்ரீ நடராஜர் அவர்கள் மக்களுக்காக நிறைய விஷயம் இந்த இடத்துல நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க, நிறைய வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க தைப்பூச தினத்தன்று எந்த குறையும் இல்லாமல். அதனால் ஸ்ரீ தத்து நகராஜா அவர்களுக்கு மிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சன்லேண்ட் தீபஜோதி பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய், இது தெய்வீகத்தின் அடையாளம். உங்க குழந்தைங்களோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க Ethnic Healthcare. சுற்றுலா பிரியரா நீங்கள், உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க.